நம்மளோட நம்மளோட ஒரு ஆசைக்கோ அந்த குழந்தைங்களோட ஒரு ஆசைக்கோ இல்லை வந்து அந்த குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கோ எதையுமே அந்த பேரண்ட்ஸ் லிசன் பண்ணாம வளர்த்துருப்பாங்க. ஸோ அதிலே அடாப்டட் ஆகி பேரண்ட் ஒரு ஒரு 40 வயசு 50 வயசு ஆனதுக்கு அப்புறமும் அதே மாதிரி மனநிலையில என்ன செஞ்சாலும் பயம், யார்கிட்டயாவது கேட்கணும், யாராவது இது கரெக்டுன்னு சொன்னாதான் பண்ணுவாங்க. யாரும் கரெக்டுன்னு பண்ணனா அவங்களுக்கா அதை டிசிஷன் பண்ணவே முடியாது. இந்த அடாப்டட் சைல்டில் இருக்கவங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் வில் பி வெரி வெரி ப்ராப்ளமேட்டிக் ஒன். ரொம்ப கஷ்டப்படுவாங்க டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுக்கு அப்படின்னா, blend all 3 ஈகோ ஸ்டேட்ஸ். ஓகே, இதுதான் கரெக்ட், இது தப்புன்னு கிடையாது. சிச்சுவேஷன் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஈகோ ஸ்டேட்டுக்கு நீங்க மாற தெரிஞ்சிருக்கணும். This is not impossible, this is very much possible. Predominantly be in the adult ego state. நீங்க சொன்ன மாதிரி predominantly adult ego stateல தான் நிறைய விஷயங்கள் சக்சஸ். ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும்னா எப்பயுமே அடல்ட் ஈகோ ஸ்டேட்ல இருந்து டெசிஷன் எடுங்க. ஏன்னா அப்பதான் அனாலிசிஸ் மைண்ட் வரும். ஓகே, பி கான்சியஸ் இன் செலக்டிங் தி ஈகோ ஸ்டேட். இப்ப நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம கிரிட்டிக்கல் பேரண்டா இருந்து பேசணுமா, நம்ம நர்ச்சரிங் பேரண்டா இருக்கணுமா, நம்ம ஃப்ரீ சைல்டா இருக்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சு டிசைட் பண்ணி பேசுங்க. இனிஷியலா மேபி கொஞ்சம் டைம் எடுக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பான்டேனியஸா வரும். நீங்க ஒரு டெசிஷன் நீங்க இந்த மாதிரி யோசிச்சு அந்த ஈகோ ஸ்டேட்ல இருந்து எடுத்து பேசுனீங்கன்னா அதுக்கு பேரும் அடல்ட் ஈகோ ஸ்டேட் தான். ஹோப் ஐ எம் நாட் கன்ஃபியூசிங் திஸ். ஓகேங்களா? ஒரு கான்சியஸா இருந்து நீங்க இந்த இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த ஈகோ ஸ்டேட் தான் கரெக்ட் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணி பேசுனீங்கன்னா நீங்களும் அந்த அது அந்த அந்த நிலைமையிலும் ஈகோ ஸ்டேட், ஈவன் பேரண்ட் ஈகோ ஸ்டேட்ல இருந்து பேசினாலும் அது அடல்ட் ஈகோ ஸ்டேட் தான். பிகாஸ் வி ஆர் conscious and analyzing and deciding the best ego state for that situation. So that is called also adult ego state. Okay. And parallel transaction, complementary reciprocal transaction, use liberally. முக்கியமா உங்க குடும்பத்துல ஃபேமிலியில parallel transactionsல இருங்க, complementary transactions, reciprocal transactionsல இருங்க. crossed transaction, ulterior transaction use rarely. யாராவது கட் பண்ணணும்னு நினைச்சுங்க. இந்த டிஸ்கஷன் வளவலன்னு போயிட்டு இருக்கு, கட் பண்ணணும்னா அப்ப கட் பண்ணுங்க. ஆனா கட் பண்ணீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் கட் பண்ற மாதிரி தான். அதையும் மனசுல வச்சுக்கிட்டு பண்ணுங்க. ஓகே, when you cross the transaction, இப்ப நீங்க வெளியே ஆள்த யாரோ போறீங்க, அனாவசியமா பேச வேண்டாம்னு நினைக்கிறீங்க, அப்ப கட் பண்ணணும்னா அப்ப வந்து நீங்க ஒரு கிராஸ் டிரான்சாக்ஷன் ஒரு அல்டீரியர் டிரான்சாக்ஷன், அல்டீரியர் டிரான்சாக்ஷன் கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. அல்டீரியர் டிரான்சாக்ஷன் இஸ் மோஸ்ட் வெரி பெயின்ஃபுல் டிரான்சாக்ஷன். ஓகே ரைட். ஸோ திஸ் இஸ் தி ஸ்ட்ராட்டஜி. Some we will see now activities. Okay, கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. You need to motivate your kid, spouse or subordinate. எந்த மனநிலை எந்த மனநிலை கரெக்டான மனநிலை? Everybody can unmute and speak. Nurturing parent. Okay, very good, very good. Okay, நீங்க அடுத்தால மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா nurturing parent. You need to discipline your kid or subordinate. அப்படின்னா எந்த மனநிலையில இருந்து பேசுறோம்? Adult. Critical parent. Critical parent. Critical parent. Very good. Nice. Super. You and your spouse on a financial discussion. Adult. Adult ego state. Okay. Adult ego state ரொம்ப முக்கியம். நீங்க நிறைய சமயம் இந்த ஃபினான்ஷியல் டிஸ்கஷன் ஏன் வீட்டில் ஒழுங்கா போறது இல்லை அப்படின்னா, ஒரு ஆள் வந்து சைல்டுல இருந்தோ இல்லை பேரண்ட்ல இருந்தோ பேசுவாங்க, ஃபினான்ஷியல் டிஸ்கஷன் போகவே போகாது. ஆல்வேஸ் ஃபினான்ஷியல் டிஸ்கஷன். ஏன்னா ஃபினான்ஷியல் டிஸ்கஷன் இஸ் வித் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் பேசும்போது அனலைஸ் பண்ணி தான் பேசணும். அனலைஸ் பண்ணி பேசும்போது அடல்ட் ஈகோ ஸ்டேட்ல இருந்தா பேசணும். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை யாரா இருந்தாலும் இந்த ரெண்டு பேருமே அடல்ட் டு அடல்ட் வந்துருங்க. உட்காந்து அடல்ட் டு அடல்ட் எப்ப பேச முடியும்? உட்காந்து நல்லா ஆறாமரம் உட்காந்து ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்ல கொஞ்சம் டைம் எடுத்த அவசர அறக்க பறக்க நீங்க பேசவே முடியாது. அடல்ட் டு அடல்ட் வந்து அவசர அவசரமா பண்ணும்போது, அவசர அவசரமா பேசும்போது எய்தர் யூ வில் பி இன் கிரிட்டிக்கல் பேரண்ட் ஆர் யூ வில் பி இன் ரிபலியஸ் சைல்டு. அப்ப எல்லாம் என்ன வரும்? கிளாஷஸ் தான் வரும். அப்ப யூ செலக்ட் an environment which is very much amicable. ஓகேங்களா? நல்லா ஒரு நிம்மதியா உட்காந்து பேசக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அப்போ வந்து அடல்ட் டு அடல்ட் பேசுங்க. அடல்ட் டு அடல்ட் பேசணும்னாலே சிச்சுவேஷன் என்விரான்மெண்ட் should be good. You are negotiating a price with a shopkeeper. Hello? எந்த ஈகோ ஸ்டேட்?
ஆ நர்ச்சர் சாரி கேட்கல. நர்ச்சர் சார். நர்ச்சரிங்கா? Sir, you have to try a mix. ஆ You have to try a mix. ட்ரை அண்ட் மிக்ஸ். ஓகே Depending on his response, you will modify the ego state. ஓகே, தட் இஸ் கரெக்ட். மிக்ஸ் தான். பட் ப்ரிடாமினண்டா நீங்க அடல்ட் ஈகோ ஸ்டேட். ஏன்னா Adult. நீங்க Adult, predominantly adult only. ப்ரிடாமினன்ட்லி அடல்ட். சம்டைம்ஸ் கடைசியில எதுவும் இல்லைன்னா சில சமயம் அப்பா இந்த ரேட்டு கொடுத்தா கூட இல்லைன்னா நான் போறேன் அப்படின்னு போறீங்களே, அது வந்து ரிபலியஸ் சைல்டு. கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணணும். பட் ப்ரிடாமினன்ட்லி அடல்ட். நீங்க ரொம்ப நர்ச்சரிங் பேரண்டா இருந்தா அவன் வந்து 100 ரூபாயா 200 ரூபாய் சொல்லுவான். நீங்க யூ வில் எண்ட் அப் நர்ச்சரிங் பேரண்ட். நெகோசியேஷன்ல நர்ச்சரிங் பேரண்டா இருந்தீங்கன்னா 200 ரூபாயில போய் எண்ட் ஆயிருவீங்க. நீங்க நினைச்சதோட கூட பிரைஸ்ல போய் நிற்பீங்க. ஸோ மோஸ்ட்லி 99% நர்ச்சரிங் பேரண்ட் வராது. இட் வில் பி மோர் ஆஃப் adult or sometimes a rebellious child. Okay, your son daughter expressing their change in career decision. ஏதோ படிக்கிறாங்க, நான் இந்த குரூப் வேண்டாமா அந்த குரூப் போறேன், எனக்கு இல்லை இந்த வேலை பிடிக்கல நான் அந்த வேலைக்கு போறேன் அப்படின்னாங்கன்னா நீங்க எந்த மனநிலையில இருந்து இந்த சுச்சுவேஷனை டீல் பண்ணுவீங்க? Adult, அத்தாரிட்டேட்டிவா, கிரிட்டிக்கல் பேரண்டா, adult, adult. அடல்ட்? Nurturing parent, Nurturing and critical. Nurturing Nurturing parent. and critical. சரிங்க பேரண்ட். ஓகே, நீங்க வந்து அடல்ட் டு அடல்ட்ல இருந்து பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கும். ஓகே, நீங்க இந்த கிரிட்டிக்கல் பேரண்டா போனீங்கன்னா மாறுறேன் எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் பையன். ஓகே ரைட். அடல்ட் அடல்ட்னா ஏன்பா என்னாச்சு எதாச்சு அப்படின்னு நீங்க டிஸ்கஸ் பண்ண முடியும். கொஞ்சம் அடல்ட்டும் நர்ச்சரிங்கும் மிக்ஸ் பண்ணி பேசுனீங்கன்னா இந்த சுச்சுவேஷன்ல ஸ்மூத்தா போகும். ஓகே, your son daughter expressing their love affair. Again, adult. Adult and critical. Maybe. கிரிட்டிக்கலா? கிரிட்டிக்கல் போனீங்கன்னா அவன் கல்யாணம் பண்ணி வந்துட்டு தான் நிப்பான். Adult. Adult. அடல்ட் இங்கதான் நிறைய மிஸ்டேக் பண்றாங்க. ஓகே, இது அந்த ஈகோ ஸ்டேட். நீங்க அடல்ட் டு அடல்ட் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, சம்டைம்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி யூ வில் கன்வின்ஸ் யுவர் சைல்டு. நீங்க அடல்ட் டு அடல்ட்டும் நர்ச்சரிங் யூஸ் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி யூ மைட் பி கன்வின்சிங் ஆர் யூ வில் பி கன்வின்சிங், யூ வில் பி கெட்டிங் கன்வின்ஸ்ட். யாராவது ஒரு ஆள் கன்வின்சிங் ஆகி இது ஸ்மூத்தா முடியும். இல்ல நீங்க கிரிட்டிக்கல் எடுக்கணும், இல்ல ரிபல்லியஸ் சைல்டு எடுக்கணும், எங்க அப்பா இப்படிதான் சொல்லியிருக்காரு, நம்ம கம்யூனிட்டி இப்படிதான் சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்க அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்க கான்ஃபிளிக்ஸ்ல தான் போகும். திஸ் வில் நாட் எண்ட். அடுத்தடுத்த வந்து இது கிராஸ்ல தான் போகும். பெயின். see அல்டிமேட்லி நம்ம எல்லாருக்கும் என்னங்க வேணும் ஃபேமிலியில? ஒரு லவ்விங் அட்மாஸ்பியர், ஒரு ஸ்மூத் ஃப்ளோ, ரைட்? ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் லைஃப் தான் வேணும். ஓகேங்களா? ஸோ நீங்க இதை வந்து கிராஸ் பண்ணணும், நான் பெரிய ஆளு அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும் அந்த ஈகோ ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெயின். உங்களோட டிரான்சாக்ட் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் வலி தான் மிஞ்சும். ரைட்? ஸோ இதை வந்து நீங்க டிஸ்கஷன்ல எடுத்துட்டு போகலாம். நீங்க நார்மலா உட்காந்து மேபி ஓகே நீங்க இமீடியட்டா அதை கேட்டோன்னா உங்களுக்கு எமோஷனலா இருக்கலாம். ஸோ அந்த டயத்தை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு சரிப்பா அது நாளைக்கு பேசிக்கலாம் நாளைக்கு பேசலான்னு ஒரு டைம் வாங்கிட்டு கொஞ்சம் நீங்க, பிகாஸ் அடல்ட் டு அடல்ட் டிரான்சாக்ஷன் இஸ் நாட் அன் எமோஷனல் டிரான்சாக்ஷன், ரைட்? அடல்ட் டு அடல்ட் தேர் இஸ் நோ பிளேஸ் ஆஃப் எமோஷன்ஸ் டு பிளே இன் அடல்ட் டு அடல்ட் டிரான்சாக்ஷன். ஓகே, எமோஷன்ஸை தூக்கி வச்சுட்டு தான் நீங்க அடல்ட் டு அடல்ட் டிரான்சாக்ஷன் பேசணும். அப்போ நீங்க எமோஷனலா இருக்கும்போது அடல்ட் டு அடல்ட் டிரான்சாக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ நீங்க வந்து காம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கேளுங்க. 2 days 3 days 1 week எடுத்துட்டு காம் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே ரைட் நம்ம பையன் தான் இல்லை நம்ம பொண்ணு தான் இது என்னங்கிறது பேசுவோம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் உட்காந்து பேசுனீங்கன்னா இந்த டிஸ்கஷன் வில் பி வெரி வெரி ஸ்மூத். அந்த மாதிரி நானே வந்து ஐ ஹவ் சீன். ஓகே, நான் ஒரு பேரண்ட் அண்ட் ஒரு சைல்டுக்கு வந்து கவுன்சிலிங்காக பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு அடல்ட் சைல்டுக்கும் ஒரு பேரண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி உட்காந்து பேசினதுல கன்வின்ஸ் ஆகி அப்பா அம்மா சொல்ற பையனே அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஓகே.